ஏன்னா ரொம்ப பெருவாரியான ஆதரவு இருக்குண்ணே. குடும்பங்கள், லேடிஸு எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. இந்த தடவை அவர் தான் சிஎம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அந்த மாற்றம் ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி மாறி போகிறத விட இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடலான்னு மக்கள் ரெடியாக இருக்காங்க. மாற்றங்கள் கொண்டு வரார் நினைக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம அடுத்து கண்டினியூஸாக கொடுக்கலாம். இங்கே இருக்கிறவங்க என்னென்ன அரசியல் தெரியுதுயா இல்லை சரி, எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்புகிறோம். வாய்ப்பு இருக்குண்ணா, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆவார் நம்புகிறோம். பார்த்துருப்பீங்களே இன்றைக்கி கூட்டத்தை எவ்வளோ. அது எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி 4ஆம் தேதி தெரியும். மே 4 கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பான முறையில் ஆதரவு கிடையாது அவருக்கெல்லாம். அவர் கூட்டத்தை சேர்க்கார். கூட்டம் வருது, லேடிஸ் தான் வருது. அவ்வளோ 16-18 வயசு பிள்ளைகள் விஜயை பார்க்கணும் வருது. அவருக்கு ஓட்டுன்னு விளையே விடாது. எதனால விஜய் அது ஒரு விஜயை யாரும் பார்க்கல, அதனால பார்க்க வராங்க அவரை. கேட்டிங்களா, ஒரு ட்ரிப் பார்த்தா வரமாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தோம்ல, பார்த்துட்டு உடனே ஸ்பாட்டில் ஆட்கள் கிளம்பி போயிட்டாங்க. காரணம் அவரை பார்க்கணும்னு வராங்க. அவ்வளோ கண்டிப்பாக கிடையாது. அவர் ஆட்சியை பற்றி என்னென்னே தெரியாது, படத்தை பற்றி தெரியும் அவருக்கு. தூத்துக்குள்ள ஆதரவு அக்காவுக்கு தான், சூரியன். எல்லாம் கிடையாது இல்லைண்ணா. தூத்துக்குடியை பொறுத்தளவு கீழாக்காவு தான். கண்டிப்பாக சூரியன் தான் ஆளும். கண்டிப்பாக தூத்துக்குடியில் ஆதரவு இருக்குது. ஏன்னா ஸ்டெர்லைட் போராட்டத்தோடையே அவர் சில நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு, பாதிப்பட்டவங்களை பார்த்துருக்காரு, மறைமுகமாக நிறைய நல்ல உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு திரைமறைவுக்கு பின்னால். அதுபோக இப்போது அரசியலுக்கும் வந்திருக்கிறதுனால அவருக்கு ஆதரவு பிரகாசமாக இருக்கும். 40 வயசுக்கு கீழே இருக்கிற ஓட்டர்ஸோட இது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு மாற்றா நல்லது ஏதாவது செய்வாருன்னு நம்புகிறோம். நடந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். மற்ற 2 பேரை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் சொல்லலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிற எழுச்சியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் தான் மாற்றத்தை விரும்புகிற மாதிரி தெரியுது. பழைய ஓட்டர்ஸ் வேணால் மற்ற 2 பேருக்கும் மாற்றி மாற்றி போடலாம். ஆமாம், புதுமுகனை ஆதரவு கொடுக்குறது தப்பே கிடையாது. யார் நல்லா செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. இதுக்கு சரியா கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. சரியா, இது வரைக்கும் 2 பேர் இருந்திருக்காங்க, ஒன்றும் செய்யலை. இந்த மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்குது, பாத்ரூம் வசதி இல்லாமல் வச்சுருக்காங்க இன்னும். அதனால் டெய்லி மாநகராட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒன்றுமே செய்ய மாட்டேங்காங்க. சுத்திகரிக்கிற நிலையம் இருக்குது, ஆனால் பாத்ரூம் எங்கே போகிறாங்க, பக்கத்தில் தான் போகிறாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா புதுமுகத்துக்கு கொடுக்குறது தப்பு கிடையாதுண்ணா. அது விஜயின் கிடையாது, யாராக இருந்தாலும் புதுமுகத்துக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். சரியா, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் இவங்க 2 இடத்துல யாருக்குனாலும் கொடுக்கலாம். 2மே திராவிட கட்சிகள் ஆண்டாண்டு என்ன செஞ்சாங்க, நம்மளை அடிமையாக தான் வச்சுருக்காங்க. இவனை ஏசுறது அவனை ஏசுறது தான் வச்சுருக்காங்க. ஆமாம், நம்மளுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. புதுசாக ஒருத்தர் கொடுத்து பார்ப்போம். எப்படி நம்ம அடிமையாக தான் இருக்க போகிறோம். அமோக ஆதரவு இருக்குண்ணே. கண்டிப்பாக டிவிக்கே தான். இப்போ இதுக்கு முன்னாடி மக்களால் வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஃபுல்லாக விஜயை நம்புகிறாங்க. அவர் வந்தால் நல்ல செய்வார் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய ஆதரவு இருக்குண்ணே. மாற்றத்தை எதிர்பார்த்துருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறோம். வாய்ப்பு இருக்குண்ணே, பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. சில இடையூறுகள் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்கண்ணா. அது சொல்ல முடியலண்ணா. இங்கே பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு இருக்குண்ணா, கண்டிப்பாக வந்துடுவார்ண்ணா. விஜய்க்கு தூத்துக்குடி பார்த்தா ஆதரவு அதிகமாக இருக்குண்ணே. என்ன ஆதரவுனா, மக்களுக்கு நல்ல செலவு, இளைஞர் அணிக்கிட்ட நல்லா செலவாக்கு இருக்குது. மற்ற அது இல்லாமல் நல்லா செய்வார். அது மட்டும் விஜய் நல்லா பண்ணுவார்ண்ணா. அதெல்லாம் என்னென்னா செய்கிறோம், என்ன சொல்கிறோமோ அதை நல்லா தீர்ப்புவார். ஏன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குண்ணா. ஆட்சி அமைப்பார்ண்ணா கன்ஃபார்ம். ஆதரவு இளைஞர்கள் ஆதரவாக இருக்குது.
மற்றபடி வயசானவர்கள்லாம் போடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இளைஞர்கள் ஆதரவு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட ஆதரவு இருக்குது. ஆனால் பெண்கள் ஆதரவு நிறையா இருக்குது. ஆமாம், விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நல்லது பண்ணுனா நீடிக்கலாம். அவன்தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும். தூத்துக்குடியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? தூத்துக்குடியில் வந்து பார்த்தாச்சுன்னா இங்கே வந்து ஃபுல்லாக டிஎம்கே தான் மெஜாரிட்டி. ஆனால் இந்த தடவை ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். யார் வருவாங்க? வரணும்னா திருநாத்து தான் வரணும் இருக்கிறோம். ஸ்ரீநாத் ஜெயிப்பாரானா? ஆக்டிவர் வந்து வாய்ப்பு இருக்குண்ணா. வாய்ப்பு அவ்வளோ இல்லைன்னா பார்ப்போம். 2024 விஜய் முதல்வர் ஆவாரா? அவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. முக்கால்வாசி சீட்டு பிடிப்பான்னு எதிர்பார்க்குறோம். எதிர்கட்சியாவது அமையும் அப்படின்னு. பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுண்ணா, கூட்டங்கள் பயங்கரமாக இருந்தது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. என்ன காரணம்? இல்லை, யாரும் வந்தால் தானே நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியும்? கூட்டமே வரும், அவருக்கு ஆதரவு கூட்டத்தை பார்த்தே நம்ம சொல்ல முடியாது. ரசிகர்கள் பார்க்குறக்கான்னு ஒரு நடிகர்னால் எல்லாரும் பார்க்க வருவாங்க. அந்த நோக்கத்தில் எல்லாரும் வந்திருக்கலாம். ஆனால் அது ஓட்டாக மாறுமாங்கிறது 23ஆந்தேதி தான் தெரியும். ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஆதரவு இல்லையா? ஏன்னா மொத்தத்தில் நடிகருங்கிற முகத்தில் எல்லாரும் நிறைய பேர் வந்த மணிக்கு தோணுது. நானும் பார்க்க போயிருந்தேன். தூத்துக்குடியில் வேறு யார் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது எனக்கு தெரிலண்ணே. கட்சி ரீதியாக அந்த அளவுக்கு நமக்கு தெரில. நான் ஒரு காமனான ஒரு சராசரி மனுஷன்தான். இது வரைக்கும் யாரும் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் செய்யலை. சரி, வரட்டும், யாருனாலும் வரட்டும், பார்த்துக்கிடும். ஆதரவு இருக்குது சார். மக்களுடைய இது இருக்குது, மக்களுடைய செல்வாக்கு இருக்குது. அவர் விஜய் வந்து என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நல்லது செய்வார். எது மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவார்? பழைய கட்சிகள் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் மாற்றத்தை அவர் கொண்டு வரணும். இது வந்திருக்காரு, அவருக்கு அரசியல் அனுபவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? புதுசாக வந்திருக்கிறாரு, கண்டிப்பாக செய்வார். நம்பிக்கை இருக்குது. தூத்துக்குடியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது வந்து கீதா ஜீவனுக்கு தான். கீதா ஜீவனுக்கு தான். டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குது. யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? ஆனால் 2வது இடத்துக்கு வருவார். டிவிக்கு 2வது இடத்துக்கு வரும். விஜய் ஆட்சி அமைப்பார்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் எதிர்கட்சிக்கு தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆதரவு சார் விஜய்க்கு. என்ன காரணம்? என்ன காரணம்னா அதனோட மக்கள் அரசியலில் அங்கே இருக்க மக்கள் ஆதரவு பெருகுது சார். அரசியல் கட்சி எதுக்கு இருக்க மக்கள் ஆதரவு பெருகுது. ஆனால் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு உண்டு. இனி என்னது ஆதரவு உண்டு. என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? வந்தால் நாட்டுக்கு நல்லதாக நடக்கும், மக்கள் நல்லதாக நடக்கும். ஆமாம் சார். அவர் ஆதரிக்க என்ன காரணம்? எனக்கு காரணம்னா இப்போ அரசியல் சூழ்நிலை அப்படியே இருக்குது. காரணம் சொல்ல முடியல. அதுக்கு பின்னாடி சொல்லியிருக்காப்புல நல்லது நடக்கும், நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். ஆமாம், விஜய் வந்திருக்காரு, வந்தோடனே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது கடை கொடுத்து கண்டிப்பாக என் ஓட்டு விஜய் தான் சார் ஓட்டு வாய்ப்பு. ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டண்ணே. ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாகவே கூட்டம் சொல்லி நிறைய கூட்டம், பயங்கர கூட்டம், நிறைய ஆதரவு இருக்குண்ணே. இங்கே என்ன காரணம் ஆதரவு? ஆதரவு எல்லாம் மக்கள் தான். அவர்தான் ஆதரிக்க என்ன? ஆதரிக்கன்னா புதுசாக யாராட்டும் வர்றான்னு சொல்லி நினைக்காங்க. அப்படி விஜய் வந்து என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்கன்னா? அது வந்தால் தான் தெரியுண்ணே. தூத்துக்குடியில் எந்த அளவுக்கு ஆதரவு? இன்னும் சரியான கூட்டம், நல்ல கூட்டம். அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க. அது அதான் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியுண்ணே நிலவரம். தூத்துக்குடியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம்? தூத்துக்குடி இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். தெரியுண்ணே. ஆதரவாக இருக்குது. என்ன காரணம்னா? நல்ல கூட்டம், சரியான கூட்டம். அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஓட்டு மாறாது. ஓட்டா போடுவாங்களா போட மாட்டாங்களா? போட்டுருவாங்க. எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா? சரி, புது நடிகரில் வரட்டும், விஜய் வந்து என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்கன்னா? நல்லா செய்வார். ஆட்சி அமைப்பார் 2024. ஆச்சரியம். தூத்துக்குடியில் யாருக்கு ஆதரவு இருக்குன்னா? டிஎம்கேக்கு தான் ஆதரவு இருக்குது. அடுத்தது விஜய். யார் ஜெயிப்பாங்கண்ணா? இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தா விஜய் ஜெயித்துருவார்.